சரிங்க சார், நான் பார்த்துட்டு சொல்றேன். நம்மளை விட இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேமெண்ட் வாங்கிட்டு 2 பேரும் பங்கு பிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? இனிமே பாரு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க சார். ஆ அப்படியா? ஆ ஆ சரிங்க சார். ஆனா எப்படி சார் முடியும்? சரிங்க சார், நான் பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க சார். என்ன தீபா, யார் ஃபோன்ல? அதுவா மலரு, ஆட் ஷூட்டுக்காக கால் பண்ணாங்க. யூடியூப்ல நம்ம போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பாங்க போல. அதை பார்த்துட்டு தான் அவங்க ஆட் ஷூட் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. நல்ல விஷயம் தான் தீபா, தாராளமா பண்ணலாமே. நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்க நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக பார்க்காத இடமா பார்த்து ஷூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் மொழி தெரியாத ஊரில் லொக்கேஷன் தேடி நம்ம போய் எங்கே ஆட் ஷூட் பண்ண முடியும்? அதெல்லாம் செட் ஆகாது. சரி, மணி ஆயிடுச்சு, வா தூங்க போகலாம். மலரு, நீ இன்னும் தூங்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? மணி என்ன ஆகுது? இல்ல தீபா, நார்த் இந்தியால ஷூட்டுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தல, நீ சொன்ன மாதிரி ஒரு லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம உடனே போறோம், ஷூட்டை முடிக்கிறோம். அதெல்லாம் சரிதான். எப்படி போறது? ட்ரெயின் புக் பண்ணி எப்போ ட்ரெயினை புக் பண்றதெல்லாம் நடக்காத விஷயம். நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஃப்ளைட்ல போயிடலாம். ஃப்ளைட்லையா? என்ன மலரு சொல்ற? அவ்வளோ அமௌண்ட்டுக்கு எங்க போறது? அமௌண்ட் தான் உனக்கு பிரச்சனையா? நீ அதை பத்தி ஒன்றும் வரி பண்ணிக்காத. என்கிட்ட சேவிங்ஸ்ல கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்கேன், அதை வச்சு போயிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இருந்தாலும் இங்க பாரு தீபா, எதுக்கும் யோசிக்காத. இந்த ஆட் ஷூட்டை நம்ம நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளை விட இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதுக்காக தாம்மா சொல்றேன். சரி மலரு, அப்படின்னா போலாம். சரி தீபா, நீ பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பாரு. நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். சரி மலர். மலரு, தீபா, ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடலாம். சரி மலர், சீக்கிரமாவே போயிடலாம். பிள்ளைங்க வா வேண்டா. என்ன ரெடி ஆயிட்டீங்களாமா? எல்லாம் பேக் பண்றேன் ஆண்டி, கிளம்புறது மட்டும்தான். சீக்கிரம் மைத்லி ரெடியாக சொல்லிட்டு நீயும் கிளம்பிடு. ஓகே ஆண்டி. சீக்கிரமா. ஓகே மேடம். நம்மளும் ரெடி ஆயிடலாம். ஹலோ ஹலோ, நான் குமரன் சில்க்ஸ் ஓனர் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். வீடியோ போடுறத பார்த்துட்டேன். அதான் எங்க கடைக்கு ஒரு ஆட் பண்ணோம். அப்படிங்களா? அவங்க நிறைய இடத்துல ஆட் சொல்லிருந்தோம், அவங்க கடைசி நேரத்துல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தொடர்ந்து கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல் ஃபெஸ்டிவல் வர்றதுனால எங்களுக்கு ஒரு 1 வீக் குள்ள ஆட் பண்ணி தர முடியுமா? 1 வீக் உள்ளயா? இல்ல சார், நாங்க வேற ஒரு ஆட் ஷூட்டுக்காக சூரத் வரையும் போறோம். அதனால 1 வீக் குள்ள எங்களால பண்ணி கொடுக்க முடியுமான்னு தெரியல சார். சூரத் போறீங்களா? ஆமா சார். என்ன அங்க எங்களுக்கு ஒரு ஆட் எடுத்துட்டு வந்திருக்கோமா? சரிங்க சார், கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகேமா, நான் மத்த டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்றேன். சரிங்க சார். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன மலரு, ஓகே சொல்லிட்டேன். எப்படி 2 ஆட் நம்மளால முடிக்க முடியும்? அதெல்லாம் முடிச்சுக்கலாம் தீபா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்மள நம்பி ஆட் குடுக்குறாங்கல்ல, அது நல்லபடியா பண்ணி கொடுப்போம். ஐயோ மலரு, நமக்கு இருக்கிற டைம்ல ஒரு ஆட் முடிக்கிறதே கஷ்டம். இதுல இன்னொரு ஆட சேர்ந்து எப்படி முடிக்க முடியும்? ரொம்ப ரிஸ்க். ஒன்னும் பிரச்சனை இல்ல தீபா, நீ ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆட நீ பாத்துக்கோ, குமரன் சில்க்ஸ் ஆட நான் பாத்துக்கிறேன். நல்லபடியா நம்ம முடிச்சு கொடுப்போம். என்ன? அப்படியா? சரி மலர், நீ கூட இருக்கல, கண்டிப்பா முடிச்சிரும். என்ன? சரி வா, கிளம்புவோம். கார் இப்போ வந்தாச்சு, லக்கேஜும் வச்சாச்சு. போலா ரை ரை ரை, போலா ரை ரை. ரோடு ரொம்ப பளபளக்குது, தக்காளி தொக்கு கம கமக்குது. ரை ரை, போலா ரை ரை. ஏர்போர்ட்டுக்கு ரை ரை, போலா ரை ரை. சிலைய பாரு படுஜோறு, வந்த இடம் பெங்களூரு. ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டும் வந்தாச்சு, பிளடையும் பார்த்தாச்சு. செக்யூரிட்டி
பார்த்தாச்சு ஏரோப்ளேன பார்த்தாச்சு செல்பியும் தான் எடுத்தாச்சு கிளி 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 நாம அண்ணாந்து பார்த்த ஏரோப்ளே இப்போ கண்ணெதிரே நிக்குது போலாம் நாங்க வேடிக்கை பார்த்த ஏரோப்ளேன்ல வாடிக்கையாக வந்தாச்சு பறக்கிறோம் பறக்கிறோம் நாங்களும் தான் பறக்கிறோம் நாங்க அண்ணாந்து பார்த்த காலம் போய் இப்ப குனிஞ்சி பார்க்கும் காலம் வந்தாச்சு எங்களுக்கு காலம் வந்தாச்சு பிழை விட்டு இறங்கிதான் லக்கேஜையும் எடுத்தாச்சு நாங்க இப்போ குஜராத்துக்கு வந்துட்டோம் சூரத் 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 இது சூரத் ஏர்போர்ட் எல்லாருக்கும் டைலாக் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா பேசிடலாம். சரிம்மா சரிம்மா. எங்க வச்சிருமா பேக் எல்லாம்? ஒரு டைம் ஃபுல்லா ரிஹர்சல் பாத்துடலாம். அதுக்கப்புறம் டேக் போட்டுக்கலாம். என்ன? ஓகே. நான் அந்த பக்கம் நின்னு. முதல்ல வந்து நான் சாமி கிட்ட வேண்டுவேன். சரியா? கடவுளே எங்க வீட்டுக்காருக்கு அடிபட்டுச்சுப்பா, கை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் எல்லாம் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த டைலாக்ல நீங்க பேசிக்கணும். டைலாக் ஞாபகம் இருக்குல்லம்மா? ஞாபகம் இருக்கு, பண்ணிடலாம். ஏமா நீங்க வேண்டினது கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, எங்களுக்கு கேட்டுச்சு. என்ன பண்றதுமா, குடும்ப கஷ்டம், வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, இதுல அசல எங்க கட்டுறது? இப்படி நான் சென்டிமெண்டா பேசுவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க டைலாக்ல எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. வேற லொகேஷன் போயிடலாமா? சரி. அடுத்த அங்க நடந்துட்டு பேசணுமா? நடந்துட்டே பேசலாம், அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும். சரி சரி. கடவுளே, நானும் என் வீட்டுக்காரும் லவ் பண்ணி வீட்டை எடுத்து தப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல அவரு கை கட்டாயிருச்சு. வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருக்கு. இதுக்கு நீதாப்பா ஏதாச்சும் வழி காட்டணும். நீதான் வழி காட்டணும். வாங்க போலாம். ஏமா ஒரு நிமிஷம், நீங்க வேண்டினது சாமிக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல, ஆனா எங்களுக்கு கேட்டுச்சுமா. என்னம்மா பண்றது, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதுல அசல எங்க இருந்துமா நான் கட்டுறது? ஏன் தான் அந்த கடவுள் எங்களை இப்படி சோதிக்கிறான்னு தெரியலம்மா. உங்க நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுதுமா. நாங்க இங்க பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல தான் குழந்தைங்களுக்கு டீச்சரா ஒர்க் பண்றோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, எங்க ஸ்கூல்லயே உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம். நான் பெருசா எதுவும் படிக்கலம்மா, 12வது தான் படிச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான்லாம் ஸ்கூல்ல போய் எங்க. 12வதா? வாங்க போலாம். +2வா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா ஏமா என்ன படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க? +2மா? நீங்க +2 படிச்சிருந்தாலும் சரி, இல்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, இவ்வளோ ஏன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி லாங் பிரேக் எடுத்திருந்தாலும் சரி, நம்ம டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல மாண்டிசரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்களும் டீச்சர் ஆகலாம். அப்படியா? ஆமாம்மா. இதெல்லாம் சரிதாம்மா. வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களே, அவங்கள பாத்துக்கணுமே. எப்படிமா வந்து படிக்க முடியும்? அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம டீம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டியூட்லேயே வந்து படிக்கலாம். மொபைல் மூலிமா ஆன்லைன் கிளாஸும் அட்டென்ட் பண்ணலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா நாங்களே குடும்ப கஷ்டத்துக்காக இங்க வட மாநிலத்துல இருந்து செட்டில் ஆயிருக்கோம். எங்களால எல்லாம் படிக்க முடியுமாமா? நார்த் இந்தியால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல மாண்டிசரி கோர்ஸை ஆன்லைன்லயே படிக்கலாம். அப்படியா? அதெல்லாம் சரிம்மா. படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்குமா? படிக்க வச்சு பட்டம் வழங்குறதோட மட்டும் நின்றுடாம தனக்கான பாதையை உருவாக்கி கொடுக்கறதுலயும் எப்பவுமே நம்ம டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் நம்பர் 1. இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். கோவில் எல்லாம் கோபுரமாய் ஜொலி ஜொலிக்க மனசெல்லாம்
மலரு என்னோட ஆட் ஷூட் முடிஞ்சு அடுத்தது சாப்பிட்டு வந்து உன்னோட ஆட் ஷூட் எடுத்துடலாம் என்ன? சரிம்மா, சீக்கிரம் வந்து அதையும் முடிச்சிடலாம். எல்லாரும் சாப்பிட்டு வந்து நெக்ஸ்ட் ஆட் எடுக்கலாமா? பண்ணிடுவாங்களாடா? பண்ணிடுவாங்கம்மா, நீ ஏன் கவலைப்படுறவா? மைத்திலி, நீ டான்ஸ் ஆடிடுவல்ல? ஆடிடுவேன் ஆண்டி. ஆடிடுவியா? இல்ல ஆடிடுவேன். சரிம்மா. என்ன தீபா இது? வெண்பா ஆடிடுவா கான்ஃபிடென்ட்டா இருக்கு. மைத்திலி ஏதாவது சொதப்பிடுவாளோன்னு பயமா இருக்கு. வாங்க வாங்க, இந்த லொகேஷன்ல எடுத்துக்கலாம். கேமராமேன் அந்த கோபுரத்தை கவர் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த எலிஃபெண்ட்டை சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேம்மா, லைட்டிங்லாம் கரெக்டா இருக்கு, மேக்கப்லாம் ஓகே. ஓகே, ஞாபகம் இருக்குல்ல அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புள்ளாங்களை வச்சுட்டு? ஓகே ஆண்டி முடியுமா? அதெல்லாம் பண்ணிடலாமா, பண்ணுங்க. நம்மளால முடியாதா? தைரியமா பண்ணுங்க. ஓகே, ரெடி, டேக் ஆக்ஷன். ஓகே ஓகேம்மா, இப்போ வேற லொகேஷன் போயிடலாம். இதே ஸ்டெப்பை இன்னொரு லொகேஷன்ல ஆடிக்கலாம் என்ன? சரியா? வாங்க. இந்த லொகேஷன்ல ஆடிக்கலாம். சரி சரி, சீக்கிரம் போய் ரெடி ஆயிடுங்க என்ன? அம்மா தாயே, நாங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சிடணும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்க ப்ராஜெக்ட் இது. வெண்பா, மைத்திலி, வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. இங்கே அந்த ஷாட்டை முடிச்சிடலாம் என்ன? லொகேஷன் நல்லா இருக்கு. இந்த தீபா பிடிச்சிக்கோ. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து திரும்பிக்கோங்க, அந்த பக்கம் பேக்ல திரும்பி 1 2 3 4. ஓகேயா? அது முடிச்சதுக்கு அப்புறம் முந்தி எடுத்துட்டு குமரன் சில்க்ஸ் வரும்ல, அங்க 1 2 3 4. ஓகேவா? கரெக்டா பண்ணிடுங்க என்ன? ஓகே. ஐயோ, முகமெல்லாம் வேர்த்திருக்கு பாருமா. தண்ணி குடிக்கிறீங்களாம்மா? ஓகே, குடிச்சுக்கோங்க, 2 பேர் குடிச்சுக்கோங்க. பார்த்து பார்த்து பொறுமையா குடிங்க. ஓகேம்மா, லைட்டிங் கரெக்டா இருக்கு. அந்த சிலையோட சேர்த்து கவர் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே. வா தீபா. ஓகே ஓகே, ஆக்ஷன். பொங்கலோ பொங்கல், குமரன் பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடுவோம் இந்நாளை, இது குமரன் சில் சேலை. அக்காவுக்கு சேலை வாங்க, அம்மாவுக்கு சேலை வாங்க, அத்தைக்கும் சேலை வாங்க, அனைவருக்கும். சூப்பர்மா, ஷார்ட் ஓகே. வாங்க இப்போ நெக்ஸ்ட் லொகேஷன் போயிடலாம் என்ன? வாங்க. அவ்வளோதான்டா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நமக்கு ஒரு 2 hours தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள முடிச்சிடலாம். வாங்கடா போலாம். வாங்க, கொஞ்சம் தான் வாங்க. ஓகே, ஞாபகம் இருக்குல்லம்மா? ஓகே. ரெடியா? ரெடி, ஆக்ஷன். ஆக்ஷன். இது மகிழ்ச்சி பொங்கும் காலை, இது குமரன் சில்ச சேலை. ஏய், எதுக்கு நீ இப்படி பண்ற? உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா தெரியாதா? தெரியாதுடி. தெரியாதா? இது ஆண்டி கிட்ட முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. எல்லாத்துக்கும் டைம் வேஸ்ட். ச்சே, உன்னெல்லாம் சமாளிச்சுக்கலாம் தாண்டி. நில்லடி. ஏய் வெண்பா, ஏய் நில்லுடி. சரி என்ன விடு, நீ ஏன் அவங்க ஆட சொன்னா ஆடினே இருக்க? ஏய் ஆண்டி தானடி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எதிர்பார்க்காம தரமா பண்ணி கொடுத்தா அடுத்தடுத்து தாங்கனா வரும்னு. யார் சொன்னாங்க? லூசு, நீ தான் அப்படி நம்பின்னு இருக்கணும். நல்லா ஏமாத்துறாங்க. பேமெண்ட்லாம் ஃபர்ஸ்டே வாங்கிட்டு இருப்பாங்க. ஏய் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்கடி, லூஸ் மாதிரி பேசாத. அங்க பாரு, நீயே கொஞ்சம். சூப்பரா இருக்குல்ல? ஆமா, போனை பார்த்து சூப்பர்னு சொல்லி பேசின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேமெண்ட் வாங்கிட்டு 2 பேரும் பங்கு பிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல, லூஸ் மாதிரி பேசின்னு இருக்காத. அப்ப நான் போய் சொல்றேன்னா? நீ எதைதான் நம்புற? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உன் தலையில தான் மிளகா அரைப்பாங்க. என்னடி சொல்ற? ஓ அப்படியா? இனிமே பாரு, நான் பாத்துக்கிறேன். தீபா, இங்க பாரு, மியூசிக் டைரக்டர் பாட்டு அனுப்பியிருக்காங்க. அப்படியா? இல்ல, நல்லா பண்ணிருக்காங்க. சரி வா, பிள்ளைங்க கிட்ட போய் நம்ம சொல்லுவோம் என்ன? இங்கதான் இருக்கீங்களா? வாமா, ஃபைனல் ஷாட் ஒன்று இருக்கு.
அது மட்டும் முடிச்சிடலாம் வாங்க. என்ன ஆண்டி கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? கால்ல இருந்து ஆடி ஆடி எனக்கு கால்லாம் வலிக்குது. என்னெல்லாம் பண்ண முடியாது. இது வரைக்கும் எடுத்திருப்பீங்களே, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. இல்லனா இவளை வச்சு ஏதாவது பண்ணிக்கோங்க, நான் வரேன். வெண்பா சொன்ன கேளுமா. விடு மைத்திலி, நீ வா, நான் உன்னை வச்சு ஒரு சில ஷாட் எடுத்து முடிச்சுக்கிறேன். வா. கையெடுங்க. அவ அசிங்கப்படுத்தணும் இல்லாம நான் வேற அசிங்கப்படுத்தணுமா? அவ சொன்னதுதான், நான் போறேன். ஏய் மைதிலி, இங்க பாரு மலரு, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட பண்ணணுமா? பேசாம அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிடு. முடியாதுன்னா அவங்க வேற யாராச்சும் வச்சு செஞ்சுக்க போறாங்க. என்ன, வா போலாம். என்ன தீபா நீ? அவங்க தான் சின்ன பிள்ளைங்க, புரியாம பேசுறாங்கன்னா நீ இப்படி பேசிட்டு இருக்க. இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா நமக்கு இருக்க ஃபியூச்சரை விட அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு இருக்கோம். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இப்ப அவங்க போயிட்டாங்களா, என்ன பண்ண போற? நமது குயின்ஸ் ஹாஸ்டல்